என்னடா ரொம்ப நேரமாக சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ், யூஎஸ்க்கு நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவிலேருந்து அப்படின்றது இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. பட் நான் இப்போ தான் இந்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பொருள்லாம் தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து யூஎஸ்க்கு வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் பார்ப்போமா. ஸோ என்னென்னா பாருங்கள், இது எல்லாமே வந்து மசாலா பாக்கெட்ஸு, அதாவது ஆச்சி டர்மரிக் பவுடர் இருக்குது, அப்புறமா சாம்பார் பொடி, பிரியாணி மசாலா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படாம். ஸோ வந்து இது வந்து சம்மர் சீசன்ன்றதுனால நம்ம வரப்போ வந்து ஆக்சுவலி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகினது. ஆனாலும் வந்து இந்த வடாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய அவைலபிளாக நம்ம இந்தியாவில் இருந்தது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே இப்படி அள்ளிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து ஸ்மால் ஆனியன் வடகம். ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் அண்ட் இது எல்லாமே மசாலா ஐட்டம் தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருந்தும் நமக்கு வந்து யூஎஸில் எல்லாமே அவைலபிளாக இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே ரேட் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்லையா. அதனால் ஆச்சி, சக்தி மசாலா எல்லா மசாலாஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆச்சிலேயே கொஞ்சம் சக்தி, அதாவது சக்தியில் இல்லாததெல்லாம் ஆச்சியில் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரசப்பொடி, பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் இது பார்த்திங்களா ஸ்பெஷல் வந்து கருவேப்பிலை பொடி. அதாவது நான் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து கருவேப்பிலை பொடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேக் ஃபுல்லாக சேசைட் டெசிகேட்டட் கோகோனட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி டபுள் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நான் கொட்டினப்பவே பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு பேக் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இட்லி பொடி. ஸோ அதனால் இந்த மாதிரி டபுள் பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்படி தான் பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த பாருங்கள் பிக்கிள்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா டபுள் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸும் வந்து அப்புறம் கடுகு, சீட்ஸ் எல்லாமே, இதெல்லாமே சீட்ஸ் அந்த மாதிரி. இது வந்து பாருங்கள் மிளகு, சீரகம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா சீட்ஸ் வந்து நாட் அலவுடு. சீட்ஸ் வந்து நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பேக்ரவுண்டில் என்ன நாய்ஸ்ன்னு பார்க்குறீங்களா, நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 லேக்ஸ், நம்ம இருக்கிற லேக் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 லேக் வியூவுமே நமக்கு தெரியும். யூஸ்வலி நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக்ஸ் மட்டும்தான் தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ தட் நிறைய டக்ஸ் அண்ட் டக்லிங்ஸ் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அதோட சவுண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வாங்க பேக் டு நம்ம என்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்றதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆஸ் ஐ செட் இது எல்லாமே வடகம் தான். ஸோ எல்லா வடகமும் ஒன்றா தனியாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமில் கூட பாருங்கங்க, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இது ரேராக கிடைக்கும் இல்லை கிடைக்கவே கிடைக்காதுன்றதெல்லாம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடலை மிட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அது கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. அது மாதிரி மேரி பிஸ்கெட்லாம் பிரிட்டானியாலாம் இங்கே கிடைக்காதுனாங்க. ஸோ அதெல்லாமும் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சீடெல்லாம் காட்டுறேன் இல்லையா, இது நாட் அலவுடுங்க. அதனால் இங்கே பாருங்கள் இந்த ஏலக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மிளகு சீரகம்லாம் எனக்கு வந்து ஊர்லேருந்து கொரியர் அனுப்பிச்சாங்கங்க. மிச்சது இந்த பவுடராக நீங்கள் வந்து சீடாக தான் எடுத்துகிட்டு வரக்கூடாது, பவுடர் ஃபார்மில் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ மிளகு சீரகம்லாம் நான் பவுடராகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடர் இப்போ இந்த அரிசி பவுடர், அதாவது அரிசி மாவெல்லாம் வந்து நாட் அலவுடு. ஸோ அரிசி மாவெல்லாம் எனக்கு கொரியர் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் எல்லாமும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மில்க் பிக்கீஸ் எல்லாம் கிடைக்காது இங்கே. ஸோ அதனால் மேரி பிஸ்கெட்டும் இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்ரீத் பக்கத்தில் வரதுனால நான் மெஹந்தி கூட எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ என்னென்ன பொருள் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா இந்த மிளகு, சீரகம், கடுகு
இந்த மாதிரி சீட் ஐட்டம்ஸ்லாம் நாட் அலவுடு. ஸோ அதெல்லாம் நான் கொரியர் அனுப்ப சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமுன் பவுடர் வந்து பக்கத்தில் பக்ரீத் வரதுனால இது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து அண்ட் பாவடை நாடா இதெல்லாம் எனக்கு இங்கே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ சேஃப்டிக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் சேஃப்டி பின், அதுக்கப்புறம் மசாலா வந்து இது நான் வந்து சாம்பிள் தான் காட்டுறேன். இந்த மாதிரி நான் நிறைய, அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே 4 கிலோன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மசாலா தூள், அப்புறம் மிளகு சீரக பொடி எல்லாமே பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே எதுவுமே சீட்ஸ் நாட் அலவுடு, கொரியண்டர் சீட் நாட் அலவுட், மிளகு சீரகம் சோம்பு எதுவுமே, ஈவன் பாப்பி சீட்ஸ்லாம் நாட் அலவுட்னா சுத்தமாக எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க. ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மளிகை சாமான் தான். ஸோ ஒரு பர்சனுக்கு 23 kgன்ற மாதிரி 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 100 kgs அலவுடு. நான் ஒரு பெட்டி ஃபுல்லாகவே மளிகை சாமான் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இங்கே எல்லாம் பாருங்கள். ஸோ என்னென்ன இந்த போர்ஷனில் இருக்குன்னாக்கா, இந்த நிலக்கடலை, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகாட்டி இதெல்லாமே இங்கே இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்தப்போ நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பாஸ்தா வந்து பாஸ்தாலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா கொண்டு வந்தேங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கேர்ள் வந்து பாஸ்தா, அதுக்கப்புறம் அப்புறமா நிறைய ஷேப்ஸில். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த சவுண்ட் வந்து இந்த டக் அண்ட் டக்லிங்ஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து வந்தப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிடும் போல். ரொம்ப அழகாக இருக்குது இல்லை பார்க்கவே. ஸோ நம்ம ரொம்ப நேரம் மளிகை சாமானாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா. ஸோ இந்த மாதிரி இயற்கை காட்சியும் அப்பப்போ பார்க்கணும்ல. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்குங்க. ஐ லவ் நேச்சர். ஸோ எப்பயுமே வந்து இயற்கை சூழலாக இருக்கிற ஒரு வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் திஸ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சரி, ஓகே, வாங்க பேக் டு நம்ம மளிகை சாமான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? எஸ், சோயா ஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஆக்சுவலி அங்கேருந்து வர ஒரு நாளைக்கு முந்தி நான் வந்து ஜெப்டோவில் போட்டேங்க. இது நம்ப மாட்டீங்க. சாரி ஜெப்டோவில், ஸ்விக்கியில் போட்டேன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குமோ இதெல்லாம் பொடி, அதாவது சீரக பொடி, சோம்பு பொடி, அப்புறம் சோலை மசாலா, அதுக்கப்புறம் எவரெஸ்ட்டில் நிறைய வாங்கினேன் சிக்கன் மசாலா, அப்புறம் சக்தி கரம் மசாலா, இது வந்து நாட்டு சர்க்கரைலாம் இங்கே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ வாங்கிட்டேன். ஸோ இந்த இதுலேயுமே பேக்கெட் ஃபுல்லாக வந்து ஆச்சி வந்து கபாப் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, ரசப்பொடி, எல்லா பொடியும் பவுடர் மட்டுமே கிட்டத்தட்ட நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கிடைக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லா பேக்கெட்ஸ்லேயுமே கண்டிப்பாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே இருக்கும். இது கிராம் ஃப்ளார், இது வந்து சில்லி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஃபிஷ்ஷு தான் கிடைக்க மாட்டேங்குது இங்கே. ஸோ தட் இஸ் அ சேடஸ்ட் பாயிண்ட். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் மசாலா வந்து மேகியில் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடரு. ஸோ நோம்புக்காக வாங்கியிருந்தது, ஃபாஸ்டிங்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பஞ்சாபி பப்பட் வந்து மசாலா பப்பட், அப்புறம் ஜிஞ்சர் பொடி. ஸோ எல்லாமே பார்த்தீங்க, இதெல்லாம் தாங்க நான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். ஸோ எது எடுத்துகிட்டு வரலாம் யூஎஸ்க்கு, எதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Until then, it's bye from your Aisha.